ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஆக்சுவல் பேக்கேஜ் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்தது. ஜஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சீல் கட் பண்ணலாம். மேலே க்ளீனாக கொடுத்துருக்காங்க. சைட் வியூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதாவது ஐபேடோட சைட் வியூ. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் லோகோ அண்ட் ஐபேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் ஆப்பிள் லோகோ ஐபேட். இது வந்து பார்த்திங்கன்னா 128 GB மாடல், 32 GB மாடலும் ஒன்று இருக்குது. ப்ளஸ் இதுலேயே பார்த்திங்கன்னா செல்லுலர் வேரியண்ட்டும் இருக்குது. இது ஒய்ஃபை ஒன்லி. செல்லுலர் வேரியண்ட் பார்த்திங்கன்னா இதை விட 10,000 to 15,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கால் பேச முடியாது, ஒன்லி ஃபார் டேட்டா ஆர் அதர் ஆக்டிவிட்டி தான், நோ கால். பாக்ஸில் எதுவுமே அதில் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸை கட் பண்ணுவோம். This is my first iPad. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஓகே, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். டாப்லேயே ஐபேட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஓகே, வேறு என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா USB to லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. வேறு சம் புக்லெட்ஸ் டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா. வெல்கம் டு ஐபேட். பட் நிறைய புக்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸ்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 watt சார்ஜர். கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க USB பவர் அடாப்டர். ஓகே, பாக்ஸில் வேறு என்ன இருக்குது? ஓகே, வேறு எதுவும் பாக்ஸில் இல்லை. பாக்ஸ் நம்ம ஓரம் வச்சுருவோம். ஜஸ்ட் ஐபேட். நிறைய பேர் ஐபேட் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், பட் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ஐபேட் யூஸர். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் க்ரே. 3 கலர் இருக்குது இதில், கோல்டு, சில்வர் அண்ட் ஸ்பேஸ் க்ரே. இந்த ஸ்பேஸ் க்ரேயில் மட்டும்தான் ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே அந்த பிளாக் பார்டர் எல்லாமே பிளாக்கில் வந்தது. இதெல்லாம் ஒயிட் அந்தளவுக்கு மேட்ச் ஆகலை, ஸோ அதனால் நான் ஸ்பேஸ் க்ரே சூஸ் பண்ணேன். ஓகே, ஜஸ்ட் ஃபீல் ஓப்பன். கொஞ்சம் பல்காக தான் தெரியுது, கொஞ்சம் வெயிட் ஃபீல் பண்ணுறேன். உண்மையிலே வெயிட் தான் இது. பாஸ்போர்ட் கொடுக்கலாம்.
இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 64-bit ஆப்பிள் A10 ஃபியூஷன் சிப் வித் M10 கோ சிப்போடு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 2.34 GHz ரன் ஆகிட்டுருக்கு. இதில் 2GB LPDDR4 RAM இருக்குது. ஓகே, ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 9.7 inches Quad HD ரெட்டினா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2048x1536 பிக்சல்ஸ். PPI கனெக்ட் பண்ணிங்கன்னா 264 PPI. இது வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் வந்து அப் டு 420 nits போகும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு நான் லேமினேட்டட் டிஸ்பிளே. இது ஃப்ரண்ட்டில் அவ்வளோதான். மேலே பார்த்தீங்கன்னா 1.2 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, ஃபேஸ் கேமரா. பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு டச் ஐடி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வேறு எதுவும் இல்லை. ப்ளஸ் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பில் அண்ட் சார்ஜிங் லைட்னிங் போர்ட். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் அண்ட் டாப்பில் பவர் பட்டன் அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக். லெஃப்டில் எதுவும் இல்லை. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லோகோ, கீழே ஐபேட், சில இன்ஃபர்மேஷன் டிசைன் பை ஆப்பிள் கலிஃபோர்னியான்னு இருக்கும். அப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. ஓகே, இனிஷியல் பூட்டப்லேயே நம்மளுக்கு 68% பேட்டரி இருக்குது. செட்டப் கொடுப்போம். இங்கிலீஷ். யுவர் country is in India. Okay, quick start. Setup manually. Keyboard English. Next. Connectivity. No. Connectivity, choose a Wi-Fi network. Just a second, password போட்டுக்கிறேன். Okay, it may take few minutes to activate your iPad. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 10 hours பேட்டரி பேக்கப் இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, இதில் ப்ளூடூத் 4.2 தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.0 இல்லாத ஒரு ட்ராபேக் தான். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் ப்ரைவசி. கண்டினியூ. செட்டப் டச் ஐடி லேட்டர். ஓகே, லாக் ஸ்க்ரீன் அதிகமாக இருக்குது. Okay, go to settings and about iPad சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து 12.3 தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு 13 கேப்பபிள் இருக்குது. iPad 6th generation. இன்டர்னல் பார்த்தீங்கன்னா 128 GB மாடல். இது நம்மளுக்கு ரஃபாக பார்த்தீங்கன்னா 118 GB ஃப்ரீயாக இருக்குது. ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் iOS. ஓகே, ஜெஸ்டர் நேவிகேஷன் iPhone 10 இருக்கிறது. ப்ளஸ் சஃபாரி, ஃபைல் மேனேஜர். iOS டிவைஸ் வரைக்கும் நம்ம ஸ்பீடில் எந்த குறையும் சொல்ல முடியாது. கம்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுமே தவிர அதர்வைஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஃபேஸ் டைம், கான்டாக்ட்ஸ். நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஐடியூன்ஸ், ஆக்சஸ்,
கண்ட்ரோல் பேனல் இது. இந்த பக்கம் வந்தோம்னா நோட்டிஃபிகேஷன். மல்டிடாஸ்கிங். சாரி, மல்டி விண்டோ ஆப்ஷன் இருக்கு. நம்ம ஸ்க்ரீன் எந்த யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அது அப்படியே ஸ்ப்ளிட் வியூ அப்படியே தான் இருக்குது. ஓகே, iOS 13 வந்தால் தான் ஒரு ஆல்மோஸ்ட் லேப்டாப் ரீப்ளேஸ்மெண்ட், ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பட் ஒன் மோர் திங், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீபோர்ட் கனெக்டர் கிடையாது, ஸ்மார்ட் கனெக்டர். கீபோர்டு என்ன ப்ளூடூத் கீபோர்டு தான். ப்ளஸ் ஆப்பிள் பென்சில் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மட்டும்தான். செகண்ட் ஜென்ரேஷன் வந்து iPad ப்ரோவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் இருக்குது. நல்லாயிருக்கு, நைஸ் ஃபீல். பட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. தேங்க்யூ ஆப்பிள். iPad வந்து ஓவரால் டேப்லெட் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை ஃபுல்லாக ஓவர்டேக் பண்ணிச்சு. இப்போது ஆண்ட்ராய்டில் டேப்லெட் பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, ஏதோ 1-2 தான் இருக்குது. iPad ஃபுல்லாகவே அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. iPadல பார்த்திங்கன்னா iPad பேசிக் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்குது iPadல. இதுக்கு அடுத்த வெர்ஷன் பார்த்திங்கன்னா iPad mini, அதுக்கு மேலே iPad Air, அதுக்கு மேலே iPad Pro. இந்த மாதிரி தான் அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நான் லேமினேட்டட் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேக்கும் மேலே இருக்கிற டச் பேனலுக்கும் உள்ளே இருக்கிற டிஸ்பிளேக்கும் ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று வரும். பட் இது அதர் வேரியண்ட்டான இதுக்கு அடுத்த மாடல் iPad mini, அதுக்கு அடுத்த மாடல் iPad Air, அதுக்கு மேலே iPad Pro, இது எல்லாமே லேமினேட்டட் தான். ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அதில். ஓகே, பென்சில் இப்போ என் கையில் ஆக்சுவலாக கிடையாது. அது வரத்துக்கு ஒரு 1.5 வீக்ஸ் ஆகும். எக்ஸாக்டாக சொன்னால் 7 to 8 days ஆகும். வந்தோடனே அது செப்ரேட்டாக வீடியோ போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பீஸ்.